இந்த முறை 5.43 கோடி வாக்காளர்களில் 84.51% வாக்கு பதிவாகியுள்ளது. இந்த வாக்குகளை கணக்கிட்டால் அது ஏறக்குறைய 4.79 கோடி வாக்குகளாகவே உள்ளது. அதாவது கடந்த தேர்தலை விட வெறும் 9 முதல் 10 லட்சம் வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பதிவாகியுள்ளன. எனவே இந்த 84%ஐ ஒரு எதிர்ப்பு அலை என்று நாம் அவசரமாக முடிவெடுத்து விட முடியாது. இயல்பாக எல்லா நேரத்திலும் நடக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கை உயர்வு. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் இணைந்த கூடுதல் வாக்காளர்கள் இவர்கள். சரி, இந்த வாக்குப்பதிவு யாருக்கு சாதகம்? பதிவான வாக்குகள் எண்ணிக்கை பெரிதாக மாறாமல் சதவிகிதம் மட்டும் உயர்ந்திருப்பது ஆளும் திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. வாக்கு வங்கி சிதறாமல் தங்களுக்கு உரிய வாக்குகளை சரியாக பூத் மட்டத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் வலுவான கட்டமைப்பு திமுகவிடம் உள்ளது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்கள் கிராமப்புறங்களில் பெண்களின் வாக்குப்பதிவை உறுதி செய்துள்ளன. தேர்தல் ஆணையம் பட்டியலை சுத்தப்படுத்திய பிறகு தேவையற்ற அல்லது போலி வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பது துல்லியமான பூத் கமிட்டி வேலைகளை செய்யும் திமுக போன்ற கட்சிகளுக்கு லாபகரமானது. வாக்காளர் பட்டியல் சுருங்கிய நிலையில் 84% வாக்குப்பதிவு என்பது ஆளும் கட்சியின் கேடர் பலத்திற்கு சாதகமாக இருக்கும். அதிமுகவை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்திலும் தென் மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு மிக அதிகமாக இருப்பது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இருப்பினும்